அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். டே 22 கிளாஸில் நம்ம இருக்கோம். ஸோ 21 கிளாஸில் வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி பார்த்துன்னு இருக்கோம். அதில் வந்து கொஸ்டின் ஃப்ரேமிங் எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் வில் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ அப்துல் கலாம் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம் வந்து அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு. அது நம்ம பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்ட்டு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். ராமேஸ்வரத்தில் ஏதோ ஒரு கோடியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறியிருக்காரு. இஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக மாறியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, பேச முடியல, ஒரு இன்டர்வியூ போனால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் வந்து அதை வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளால் முன்னேற முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்துல் கலாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஸோ அப்துல் கலாம் எப்படி படித்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பன்றதுனால பேப்பர் போட்டார். அவர் வந்து சைக்கிளில் போயிட்டு பேப்பர் போட்டு அதில் வர வருமானத்தில் தான் ஃபேமிலியை பார்த்துட்டு ஸ்கூலில் போய் படித்தார் தெரியும். சரிங்களா? அவர் வாழ்க்கையில் நிறைய பெரிய இன்னல்கள்லாம் வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்தியாவை பார்த்து வேர்ல்டே ஒரு நாள் பயந்ததுக்கு காரணம் வந்து ஒரு சமயத்தில் பயப்பட ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் சமாதானமாக இருந்த நாடு வந்து இவர் நடத்தின அந்த அணு ஆயுத சோதனையில் வந்து வேர்ல்டு பார்த்துட்டு யார் இதை பண்ணது, யார் அது அப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அப்துல் கலாம்ன்ற பேர் வந்து வெளில வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி சாதாரண ஒரு குடும்பத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அவ்வளோ பெரிய வேர்ல்டே பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அணு ஆயுத சோதனை நடத்தினார். அதுக்கப்புறம் இந்தியாவை பார்த்து எல்லா நாடுமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிது. இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா இந்தியாவில், இந்தியாக்கிட்டேயும் நம்ம சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம நாட்டை சுற்றி நிறைய நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது, இலங்கை, பாகிஸ்தான் எல்லாருமே வந்து நம்மளை ஆக்குபை பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. அந்த டைமில் அவர் செஞ்ச பெரிய விஷயம் வந்து அந்த அணு ஆயுத சோதனை. அது மூலயமா வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்துல் கலாம் பற்றி அடுத்தது சொல்லணும்னா நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி நானும் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்பீச்சஸ் பற்றி. ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு சின்ன வேர்டு தான், அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எப்போவுமே. அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே என்கரேஜாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஃபீட் டு டிஃபீட்னா என்ன தெரியுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொல்லுவார். துன்பத்திற்கு துன்பம் கொடு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும்னா நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணின்னு போயினே இருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு துன்பம் வந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் அவர் சொல்லுவார், டிஃபீட் டு டிஃபீட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுலேருந்து நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கிளாஸுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வில் பார்த்தோம். என்னால் முடியும், ஐ கேன் ஐ வில் டூ இட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. என்னால் முடியும் சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து முடியாது பார்க்கறதுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது won't. ஸோ won't ப்ளஸ் சப்ஜெக்ட் V1 வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். won't you come tomorrow நாளைக்கு நீ வர முடியாதா அப்படி கேட்கறதுக்கு won't you come tomorrow அப்படி கேட்கலாம். won't they come tomorrow நீ வர முடியாதா கேட்கறதுக்கு வந்து won't you come tomorrow யூஸ் பண்ணோம். அவர்கள் வர முடியாதா அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு won't they come tomorrow அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். சரிங்களா? next they come tomorrow அப்படின்னா அவங்க வரமாட்டாங்களா, won't they come tomorrow. இப்போ வந்து won't you help me அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படி கேட்கறதுக்கு won't you help me நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படி கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து won't she give you அவள், ஷீ வந்தா அவள்னு சொல்லியிருந்தேன், அவள் உங்களுக்கு தர மாட்டாங்களா அப்படி கேட்குறது won't she give you. ஸோ இது வந்து won't வேணாம், முடியாது, தரமாட்டாங்களா, முடியாதா கேட்கறதுக்கு வந்து
won't சப்ஜெக்ட் V1 இந்த மாதிரி வச்சு நம்ம சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணலாம். சரிங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ்ல. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து will பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கும்போது ஷால் சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷால். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஷால் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னா ஒரு மாதிரி கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்கிறதுக்கு வர முடியும் முடியாது முடியாது எக்ஸ்கியூஸ் மாதிரி கேட்கறதுக்கு வந்து ஷால் யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஐவி வரும்போது ஷால் யூஸ் பண்ணுவோம். ஷால் வி கோ நம்ம போகலாமா அப்படி கேட்போம்ல, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படி கேட்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஷால் வி கோ அப்படி கேட்போம். ஷால் ஐ கம் இன்? இப்போ யாராவது நம்ம ஒரு வெளியில் போகிறோம், யாராவது உள்ளேருந்து வெளியில் டோர்லேருந்து உள்ளே போகணும், ஒரு இன்டர்வியூ போகிறோம், டோர் ஓப்பன் பண்ணுறோம், அப்போ நம்ம என்ன எக்ஸ்கியூஸ் அது வந்து ஒரு பொலைட்டாக கேட்கறதுக்கு வந்து we are using shall I come in நம்ம உள்ள வரலாமா அப்படி கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். shall we go out னா நம்ம வெளியில போகலாமா, go out வெளிய போகலாமா அப்படி சொல்றதுக்கு வந்து shall we go out அப்படி யூஸ் பண்ணலாம். shall I hang up இப்போ நம்ம ஃபோன்லாம் பேசுகிறோம், ஃபோன் பேசி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோனை வச்சிடலாமா கேட்போம்ல, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு இந்த shall I hang up அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். இதை வச்சு நம்ம எப்படி நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணுறதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் கிளாஸை கவனிங்க. அந்த கிளாஸில் வந்து என்னென்னலாம் போகுதுன்றதை அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்த டைமில். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.